ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆடாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் முன்னாடி. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து ஆடாஸ் செட் ஆகாது, வேஸ்ட்டு, இந்தியாவில் வந்து யாருன்னா ஆடாஸ் யூஸ் பண்ணுவாங்களா, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்களா, ஆடாஸை நம்பக்கூடாது, அப்படி இப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸோ டீட்டெயில்டாக அதை பற்றி ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போ பேசிக்காக பார்த்தோன்னா ஆடாஸ்ன்றது வந்து தானாக ஓட்டுறது அப்படின்றது மீனிங் கிடையாது. ஆடாஸ்ன்றது வந்து ஜஸ்ட்டு வந்து டிரைவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி, அவ்வளோதான். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து தானாகவே இது பண்ணுது, தானாக ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்குது, தப்பான இடத்துல பிரேக் போடுது. இந்த மாதிரி வந்து இப்போ எதனா ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதை அடாப்ட் பண்ண நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காரை நம்ம தான் ஓட்டணும், நம்ம தான் ஃபீல் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆடாஸ்ன்றது சிம்பிளாக சொல்லணும்னா சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சில ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்தில் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றப்ப பின்னாடி வரவங்க கண்டிப்பாக வந்து இடிப்பாங்க. அப்போ நம்ம யூஸ்வலாக வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு திறப்போம். இப்போ நம்ம திறக்கிற மாதிரி சின்ன பசங்க இருக்காங்க, இல்லை வந்து வயசானவங்க இருக்காங்க, அவங்க வந்து பின்னாடி வர்றதை பார்க்காம திறந்துடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆடாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம திறக்கிறோம் அப்படின்றப்ப பின்னாடி யாருனா வராங்க அப்படின்னா நம்மளுக்கு அலர்ட் கொடுக்கும், சவுண்ட் அடிக்கும். இப்போ நான் திறந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சவுண்டு வரும், பின்னாடி வந்து வராங்க திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சவுண்டு கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் வந்து கான்ஷியஸ் டக்குன்னு வந்து திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, ரைட்டில் போகிறீங்க அப்படின்றப்ப எப்பயுமே நம்ம மிரர் பார்த்துட்டு ரைட்டில் போவோம். சப்போஸ் ஏதோ ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் நம்ம ரைட்டில் போயிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளை வந்து ஸ்டேரிங் திருப்பி பின்னாடி யாருனா வராங்க அப்படின்னா நம்மளை திரும்ப விடாமல் திருப்பி நம்மளை ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஆடாஸ்ன்றதே இருக்குது. முக்கியமாக இதில் நிறைய பேர் பயப்படுற விஷயமே வந்து ஃபார்வர்ட் கொல்யூஷன், அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங்க்கு தான் பயப்படுவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர், கிட்டத்தட்ட 1.5 years ஆக போகுது. இப்போ வரைக்குமே நான் வந்து சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வந்து ஆடாஸ் டிஃபால்ட்டாக ஆனில் வச்சு தான் ஓட்டுறேன். இது வரைக்கும் நான் ஆஃப் பண்ணதே இல்லை. நானுமே வாங்கின புதுசில் ஒரு 1 month 1.5 month வந்து ஹைவேல போகும்போது மட்டும் ஆன் பண்ணிவிட்டு சிட்டிக்குள்ளே இருக்கும்போது ஆஃப் பண்ணி தான் ஓட்டினேன். ஒன்ஸ் நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஆடாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸிங் விடணும், எப்போ வந்து அது சடன் பிரேக் அடிக்கும்ன்ற விஷயத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி அது வந்து சடன் பிரேக் அடிக்கிறதே கிடையாது, கிராஜுவல் டீஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கும் எப்பயுமே. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் அது வந்து ஹார்ட் பிரேக்கிங் அடிக்கும். மற்ற டைம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு காரை வந்து வார்ன் பண்ணி ஸ்லோ பண்ண தான் ட்ரை பண்ணும். இதுலேயே வந்து 2 இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடியே பீரியராக வந்து பிரேக் அப்ளை பண்ணுறது, ரொம்ப கிட்ட போனால் மட்டும் பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸுமே உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு 1 meter கேப் நீங்கள் விட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த சடன் பிரேக்கோ இல்லை ஸ்லோ டவுனோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆகவே ஆகாது. சப்போஸ் யாருனா சைக்கிளிஸ்ட்டோ இல்லை ஹியூமன் வந்து யாருனா குறுக்கில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லோ ஆகும். அந்த வார்னிங் வச்சே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்மளால் வந்து டிரைவ் பண்ண முடியும். சடன் பிரேக் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சடன் பிரேக் அடித்து அதனால் ப்ராப்ளம் வந்ததுன்ற மாதிரி எனக்கு இது வரைக்கும் நடக்கலை பெருசாக. ஏன்னா எப்பயுமே ஆடாஸ் இருக்கனால நான் வந்து யூஸ்வலாக இருக்க டைமிங்கை விட ஒரு 1 meter வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டு எப்பயுமே நான் ஓட்டுவேன். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு பெருசாக இது வரைக்கும் அஃபெக்ட் ஆனதே கிடையாது. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நம்ம ஆட்டோவில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை பீம் அசிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக் ஆப்போசிட்டில் வருது அப்படின்றப்ப அது வந்து லோ பீம் அப்ளை பண்ணும், டிராஃபிக் இல்லாதப்ப நம்மளுக்கு வந்து ஹை பீம் கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடாஸே பண்ணும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் மிரர்ஸில். இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்மளுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து எதனா வெஹிக்கிள் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து தெரியும், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஹைவேல போகிறீங்க, ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல வந்து மார்க்கிங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஓரளவுக்கு இருக்குது. மார்க்கிங்ஸ் இருக்குன்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கான்ஷியஸில் கார் ஓரமாக போனால் கூட உங்களை வந்து திருப்பி அலைன் பண்ணும். அதே மாதிரியே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டான ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த இதுவை ஸ்டேரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக
கார் வந்து உங்களை அந்த லேனில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இது நம்மளது வந்து மேனுவல். இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி போகிற காரை நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து அந்த காருக்கு ஒரு 100 மீட்டர் செட் பண்ணிங்கன்னா அந்த 100 மீட்டரில் அது அழகாக ஃபாலோ பண்ணி போகும் உங்களை. இந்த மாதிரி கன்வீனியன்ட் இது எல்லாமே வந்து லாங் டிரைவ்லாம் நம்ம போகிறோம் அப்படின்றப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடுப்பி போகும்போது நிறைய இடத்துல வந்து ஆடாஸ் தான் போட்டு ஓட்டணும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிவிட்டு ஓட்டுறப்ப கார் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து சேஃப்டியாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் கான்ஷியஸாக அதை பார்த்துட்டு தான் இருக்கணும். சடனாக நீங்கள் வந்து இன்டர்வெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அது அசிஸ்டன்ட் தான், ஆட்டோமேஷன் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இங்கே கிடையாது. இது வெறும் அசிஸ்ட் மட்டும்தான். அதை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அது சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை தான் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரியே ஆடாஸ்னால சில இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யுது. இப்போ ஹியூமன்னாலுமே நிறைய இடத்துல நடக்குது. இப்போ இந்த ஆட்டோமேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இந்த சிஸ்டம் வந்து இன்னொரு கார் கூட கனெக்ட் பண்ணி ரெண்டும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டிவைஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் எடுத்துகிட்டு வந்துட்டா அந்த ஆக்சிடென்ட்ஸுன்றதே வந்து மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம க்ரோ ஆகிறதுக்கு நம்ம சைடில் இது பண்ணுறோம், அதே மாதிரி அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோன்றதுமே இருக்குது. ஸோ ஆடாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒர்த்தான ஃபீச்சர் தான். கண்டிப்பாக சேஃப்டியை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். எமர்ஜென்சியில் வந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி லைஃப் டைமில் வருது அப்படின்னா கண்டிப்பாக இதால் ஒரு 70 to 80% உங்களை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அந்த விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னால் இந்த 1.5 வருஷம் ஓட்டினதில் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே போடுங்க. முக்கியமாக இந்தியாலேயுமே நம்ம ஆடாஸை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் வந்து மார்க்கெட் பிளேஸ்லேயுமே ஆடாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண முடியுது. நீங்கள் அதுக்கு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி அந்த 1 மீட்டர் அந்த டைமிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, 1 or 2 செகண்ட்ஸ் உங்களால் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னா உண்மையாகவே உங்களோட காரோட சேஃப்டியை வந்து இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட இது. உங்கள் சைடில் எதனா இருந்ததுனால அதையுமே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம டாப் எண்ட் போடுறதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடாஸுமே இருக்கும். இப்போ இந்த ஆடாஸில் பார்த்தீங்கன்னா கேமராலையும் ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு ரேடாருமே இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேர்ந்து தான் ஒர்க் ஆகுது. மோஸ்ட்லி கேமரா பேஸ்டு இருக்கிறது வந்து லெவல் 1 சொல்லுவாங்க. அது வந்து நம்புறது அவ்வளோ கஷ்டம். அந்த சேஃப்டி ஃபீச்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ரேடாரோட மிக்ஸ் ஆகி ஒர்க் ஆகும்போது கண்டிப்பாக சேஃப்டி அதிகமாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் கொல்யூஷன் பயப்படாமல் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்கள் சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.